என் அன்பு குழந்தையே, உன்னை பின்தொடர்ந்து ஒருவர் சில காலமாக வந்து கொண்டிருக்கின்றார். அதிலும் குறிப்பாக இன்று நான் அவரை உன் பின்னால் கண்டேன். என் குழந்தையே, இவர் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே நம் பின்னால் நம்மை தொடர்ந்து வருகின்ற ஒருவரை நாம் யார் என்று தெரிந்து கொள்ளாமல் இருக்கலாமா? அதிலும் இவர் ஒரு ஆண். இவரினுடைய புகைப்படத்தை உனக்கு நான் காண்பித்து கொடுக்க வந்திருக்கின்றேன். இந்த நேரம் என் பிள்ளை, இதை நீ இனியும் தெரிந்து கொள்ளாமல் சென்று விடாதே. உன்னோடு உன் பிரத்யங்கரா நான் வருகின்ற இந்த நேரங்களில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நான் என்னவென்று உனக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது, இது போன்ற சில விஷயங்களும் உன்னை சுற்றி நடக்கும் பொழுது அதையெல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றுமே இனி இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை சுற்றி நடக்கின்ற பல உண்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். அம்மா இந்த நாளில் உன்னை தேடி வருவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. இந்த பிரத்யங்கரா உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் இவரை பற்றி சொல்வதற்கு நிச்சயமாக ஒரு விஷயம் இருக்கின்றது. என் பிள்ளையே, எதையுமே சர்வசாதாரணமாக எண்ணிவிட முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சுலபமாக நாம் விட்டுவிட முடியாது. என் குழந்தைக்கு சில விஷயங்கள் தெளிவாக தெரியும் பொழுது இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன நடக்கிறது என்கின்ற ஒரு புரிதல் வந்துவிடும். நம்மை பின்னால் ஒருவர் தொடர்ந்து வருகிறார் என்றால் நிச்சயமாக இது நம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஆபத்தை நடத்துவதற்காகத்தானே என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு ஆபத்து உன் பின்னால் வருகிறது என்றால் அதை உனக்கு உன் தாயானவள் என்னவென்று எடுத்துச் சொல்லாமல் போய்விடுவேனா? உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று உனக்கு உணர்த்தி கொடுக்காமல் நான் சென்று விடுவேனா? என் குழந்தையே, என்னவாகும் ஏதுவாகும் என்று எல்லாம் எண்ணி நீ இதுவரையிலும் பட்ட கஷ்டங்கள் போதும். இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்த பல விஷயங்கள் உன்னை பாடாய்படுத்தி எடுத்ததும் போதும். இனி உனக்காக இந்த வாழ்க்கையில் வருகின்ற விஷயங்கள் பல உன்னை என்னவாக மாற்றப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை தொடர்ந்து வருகின்ற விஷயங்கள், இந்த வாழ்க்கையில் நம்மை பின்தொடர்கின்ற விஷயங்கள் என்று பலவிதமான விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்த பிறகு உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது மிகுந்த பயமும் சேர்ந்தே வந்து விட்டது. எவ்வளவுதான் நாம் இந்த வாழ்க்கையில் நன்மைகளை செய்ய முயற்சி செய்தாலும் ஏதாவது ஒரு கட்டத்தில் நமக்கு சோதனைகள் வருகிறதே என்று சொல்லி என் பிள்ளை நீ மிகுந்த வேதனைக்கு ஆளாகி நிற்கிறாயல்லவா? இந்த நேரம் இந்த பிரத்யங்கரா உன்னோடு வருவதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற பல விஷயங்களையும் என்னவென்று உனக்கு நான் சொல்லிவிட எண்ணுகின்றேன். உன்னை சூழ்ந்து வருகின்ற பல மனிதர்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு இந்த கஷ்டத்தை எல்லாம் கொடுத்து விடாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நன்மைகளை நடத்த நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வர வேண்டிய கட்டாயம் இந்த ஆணுக்கு ஏற்பட்டு விட்டது. அப்படியானால் அம்மா சொல்வது என்னவென்று உனக்கு புரிகிறதல்லவா? உனக்கு தீமைகளை விளைவிக்க ஒரு விஷயம் உன் பின்னால் வந்ததனால் இந்த ஆண் உன்னை தொடர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதிலும் குறிப்பாக இன்றும் நாளையும் தான் அவர் உன்னை தொடர்ந்து வரப்போகின்றார். அது மட்டுமல்ல, இந்த 2 நாட்களில் அவர் அந்த தீமையை அழித்து உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதை நடத்தப் போகின்றார். இது யார் என்று நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் நடக்கிறது, இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் கொடுக்கிறது என்பதனை சற்று கவனமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உன்னோடு எதற்கும் இந்த மனிதர்கள் தேவைக்காக மட்டுமே பழகிக்கொள்ள நினைக்கிறார்கள் அல்லவா?
ஒருவரை தன்னுடைய தேவைக்காக மட்டுமே பயன்படுத்தி கொள்ள நினைக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் நீ எப்படியோ ஓட்டம் ஓட்டம் என இந்த வாழ்க்கையில் ஓடிக்கொண்டுதான் இருக்கின்ற. உன்னை சுற்றி வருகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் உனக்கு தடுத்து நிறுத்துவதும், உன் பின்னால் நின்று உனக்கு சோதனைகளை கொடுப்பதும் இங்கு பலரின் வேலையாக இருக்கின்றதல்லவா? இந்த நேரத்தில்தான் உன் தாயானவள் நான் கண்டு கொண்ட விஷயம் என்ன தெரியுமா? இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற பல கஷ்டங்கள், இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற பல விஷயங்கள், இத்தனை காலமும் உனக்கு கொடுத்திட்ட இன்னல்களும் சோதனைகளும் என்னவென்பதனை நான் தெரிந்து கொண்டு உன்னிடத்தில் அதனை என்னவென்று விளக்கிட நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இங்கு பலருக்கும் பொறாமை எண்ணங்கள் சற்று அதிகமாக இருக்கின்றது. எதற்குமே பொறாமைதான் படுகின்றார்கள். உன் வீட்டில் குழந்தைகள் நன்றாக படிக்கிறது என்றால் அதற்கும் பொறாமைப்படுகின்றார்கள். உன்னுடைய வீட்டில் ஒருவர் நல்ல சம்பளம் வாங்குகிறார் என்றால் அதற்கும் பொறாமைப்படுகின்றார்கள். உன் வீட்டில் ஒரு குழந்தை அழகாக இருக்கிறது என்றால் அதற்கும் பொறாமைப்படுகின்றார்கள். எதுவும் அவர்களிடத்தில் இல்லை என்பதுதான் இப்பொழுது அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கின்றது. இப்படியாக ஒருவர் வீட்டில் இருக்கின்ற ஒரு விஷயத்தை கண்டு இன்னொருவர் பொறாமைப்படுகிறார்கள் என்றால் நிச்சயமாக அது அவர்களினுடைய தவறு. அது மட்டுமல்ல, இதனால் இவர்கள் இந்த வாழ்க்கையில் உன் மீதும் உன் குடும்பத்தின் மீதும் பொறாமை எண்ணங்கள் கொண்டு தேவையற்ற விஷயங்கள் பலவற்றை செய்ய நினைத்து விட்டார்கள். இவர்களினுடைய பல முயற்சிகளுக்கு பிறகு சில எதிர்மறையான விஷயங்கள் உன்னை தொடர்ந்து வர தொடங்கிவிட்டது. நீ செல்கின்ற இடமெல்லாம் அது உன்னை பின்தொடர்ந்து வந்ததோடு மட்டுமல்லாமல் நீ எந்த விஷயத்தை செய்தாலும் அதில் உனக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தி கொடுத்தது. உனக்கு தீமையான விஷயங்கள் எல்லாமும் நடக்க தொடங்கியது. ஒவ்வொன்றும் உன்னை இந்த வாழ்க்கையில் பதம் பார்க்க நினைத்திருந்த பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் என் குழந்தை நீ மேலும் மேலும் பல விஷயங்களை என்னவென்று யோசித்து அறிய நினைக்கின்ற நேரங்களில் உன்னோடு இந்த தாயானவள் இருப்பதும் அந்த தீய விஷயங்களுக்கு தெரிய தொடங்கிவிட்டது. சரி, உன் அம்மா நான் உன்னை இதிலிருந்து காப்பாற்றுவதற்கு வந்து கொண்டிருந்த பொழுதுதான் உன் பின்னால் இந்த ஆண் உன்னை தொடர்வதை நான் கண்டேன். அதிலும் குறிப்பாக இன்று இந்த விஷயம் நடக்கிறது என்றால் நிச்சயமாக அது உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நடத்தத்தான் என்பதனை நான் தெரிந்து கொண்டேன். இது போன்ற நேரங்களில் எல்லாம் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள முயற்சிகள் செய்யும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை நடத்த வேண்டிய அத்தனை விஷயங்களையும் சரியாக நடத்திவிட வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ளும் பொழுது நீ தேவையில்லாத பயத்தை உனக்குள் வைத்திருக்க மாட்டாயல்லவா? உன்னை தொடர்ந்து வருவதும் இந்த வாழ்க்கையில் இந்த சூழ்நிலைகள் உனக்கு தேவையில்லாத குழப்பத்தை கொடுப்பதுமாக இல்லாமல் இனிமேல் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை உனக்கு சரியாக உணர்த்திவிடத்தான் இந்த விஷயம் இன்று உன் முன்னால் வந்து நிற்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உன் பிரத்யங்கரா சொல்வது நிச்சயமாக உனக்கு புரியும் என்று நான் நம்புகின்றேன். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற இந்த விஷயம் இத்தனை நாளும் உனக்கு ஏற்படுத்திய கஷ்டங்கள் எல்லாம் என்னவென்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உனக்கு தேவையில்லாத பல பிரச்சனைகளை இந்த வாழ்க்கையில் கொடுத்தவர்கள் இப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு கொடுக்க நினைத்த பிரச்சனைகளிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வந்து விட்டாய் என்றால் அதை நீ உணர வேண்டும் அல்லவா? இதுவரையிலும் இவர்கள் உனக்கு கொடுத்த இன்னல்களில் இருந்து இப்பொழுது உன்னை காப்பாற்ற வந்திருக்கின்ற இந்த ஆண் யார் தெரியுமா? என் குழந்தை, இன்று இந்த பிரத்யங்கரா என்னுடைய வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த நாள் செவ்வாய்க்கிழமை. நாளைய தினம் வளர்பிறை சஷ்டி. அப்படியானால் இந்த நாளில் உன்னை பின்தொடர்ந்து வருவது அந்த கந்தனே அன்றி வேறு யாரும் இல்லை. கந்த பெருமானினுடைய அருளோடு
உன்னை தொடர்ந்து வருகின்ற தீய விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து அழிந்து போகப் போகின்றது. இவர் இருந்து இதை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்காமல் செல்லப் போவது கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் தெரிந்து புரிந்து ஒவ்வொரு நாளும் நீ செய்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று உணரும் பொழுது உனக்கான அத்தனை நன்மைகளும் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இதைவிட இந்த வாழ்க்கையில் நமக்கு நல்லதை நடத்திவிட யாரும் இல்லை என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். சுற்றி வருகின்ற சூழ்நிலை மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தானாகவே தெரிந்து கொள்வாய். இது நாள் வரையிலும் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் நல்ல பலன் அப்பன் முருகனிடத்திலிருந்து கிடைக்கப் போகிறது என்றால் இதைவிட பேரானந்தம் இந்த வாழ்க்கையில் வேறு எதுவாக இருக்க முடியும்? இதைவிட பெரிய சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேறு எதிலிருந்து கிடைக்க பெற முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை சுற்றிலும் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களும் இனியும் உன்னை காயப்படுத்தாது. உனக்கான வெற்றியை உறுதி செய்ய உன்னை தேடி வருகின்ற நேரம் தானே இது. அதனால்தான் உன் அம்மா உன் கண்களில் பட்டு இந்த செய்தியையும் உனக்கு நான் கொடுத்திருக்கின்றேன். இனி எதற்காகவும் என் பிள்ளை வருந்த வேண்டாம். எதற்காகவும் என் பிள்ளை தன் வாழ்க்கையை தொலைக்க வேண்டாம். உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கான நன்மைகளை சர்வ நிச்சயமாக என்னவென்று எடுத்து சொல்லிவிடும். நீ இழந்தது எல்லாம் போதும். இனி எதையும் இழக்காமல் எல்லா விஷயங்களையும் உறுதியாக பெறுவதற்கு நீ தயாராக இருந்தாலே அது போதும். நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வந்து உனக்கான சந்தோஷங்களை உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். இதுவரையிலும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நிச்சயமாக நல்லதொரு தீர்வு கிடைக்கப் போகின்றது. இந்த பிரத்யங்கரா உன்னை தொடர்கின்ற பொழுது இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. முன்னின்று உனக்கு எல்லா விஷயங்களையும் நடத்திவிட தயாராக நான் இருக்கும் பொழுது கந்தன் எனக்கு முன்பாக உனக்கு ஒரு உதவியை செய்ய ஓடோடி வருகிறார் என்றால் நிச்சயமாக தெய்வத்தினுடைய அருளாசிகளை பெறுகின்ற பாக்கியம் உனக்கு இருக்கிறது. தெய்வங்கள் ஓடி வந்து உனக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு நீ தெய்வத்திடம் நல்ல பெயரை எடுத்து வைத்திருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே. இனியும் இதையெல்லாம் நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அம்மா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ கவனமாக எடுத்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான நன்மைகளையும் உனக்கான நல்ல வழியையும் காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்க மாட்டாய். நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து கலங்காதே. இனி உனக்கு எந்த துன்பங்களும் வராமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை கொடுக்க அப்பன் முருகன் வந்திருக்கிறார் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். பிரத்யங்கராவே முன் வந்து ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது நீ நம்பாமல் சென்றுவிட முடியுமா என்ன? நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான். இனி என் பிள்ளையின் வாழ்க்கையில் எதிர்மறையான விஷயங்கள் இல்லை என்கின்ற உண்மையை எடுத்துச் சொல்வதற்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். எதற்கும் பின்வாங்காமல், எந்த சூழ்நிலைக்கும் பதறாமல், கலங்காமல் இரு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீயே தெரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ மிகச் சிறப்பாக கண்டு கொள்வாய் என்பதனை ஒருபோதும் மறக்காதே. எந்நாளும் நான் இருப்பேன் உன்னோடு. எந்நாளும் நான் உன்னை தொடர்ந்து வருவேன் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய வெற்றிகளோடு. இனி உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் உன்னை தொடர்வதை நிச்சயமாக நீ கண்டு கொள்ளத்தான் போகின்றாய். என் அன்பு குழந்தைக்கு
இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.